வெசாக் பண்டிகையை முன்னிட்டு அதிநவீன டிஜிட்டல் முறைமையில் அமைந்த வெசாக் தோரணங்கள் பௌத்த இதிகாச புராணங்களை சித்தரிக்கும் டிஜிட்டல் திரை அலங்காரங்கள் மற்றும் பௌத்த கொடி வர்ணங்களில் அமையப்பெற்ற நியோன் மின்விளக்கு அலங்காரங்கள் ஆகியவற்றுடன் தரைமின் அலங்காரங்கள் என பல்வேறு சிறப்பம்சங்களை இலங்கையில் முதன் முறையாக கொழும்பு தாமரை கோபுரம் அறிமுகப்படுத்தியுள்ளது. තිබුණ වැල්ලේ වලලා මාළු හදන්නේ වැලක අම්මලා කවුරු හරි ආවොත් මම ඔහුගේ කුසගිනි නුවනවා මගේ ශරීරයේ මාංශය පුදලා මේ දාන පාරමිතාවේ බලය දෙව්ලොවටම දැනුණා සිදුවන්නේ මොකක්ද නමසයි සත්‍යෙ நான் யோகேஸ்வரன் நிரோஜன் கொழும்பு லோட்டஸ் டவுன் மார்க்கெட்டிங் மேனேஜர். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு புது ஜேர்னியோட தொடங்கி இருக்கிறோம். இது வந்து பிக்சல் ப்ளூம்ன்றது லோட்டஸ் டவுன் ஒரு ப்ராடக்ட். அதில் வந்து நாங்கள் வந்து சவுத் ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஆர்ட் மியூசியம் அதில் வந்து வெசாக் டிஜிட்டல் தோரண் இமர்சிவ் இதில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம். இது பார்த்தீங்களா இதில் என்ன பெனிஃபிட்ண்டா, வெசாக்ன்றது ஸ்ரீலங்கான்ற ஒரு முக்கியமான ஒரு கல்ச்சரல் அண்ட் ஒரு மக்களோட ஒன்றி போன ஒரு விஷயம். சின்ன காலத்துலேருந்து எனக்கு வெசாக்கான சிலனங்கள் இருக்குது. அது வந்து இப்போ வந்து கடந்த காலங்களில் வந்து சரியான முறையில் எங்களோட எக்கனாமிக்கல் பிரச்சனையாலேயோ சில பிரச்சனையாலேயோ சரியாக செய்ய முடியலை. ஸோ நான் இங்கே இந்த பொறுப்பில் இருக்கிறதால நான் ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து இங்கே இருக்கிற இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயே நாங்கள் வந்து என்னத்தை புதுசாக செய்யலாம்ன்றக்காண்டி தொடங்கினாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வாரினம், நார்மல் லோக்கல் பப்ளிக் வாரினம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வாரினம். அப்போ அவைக்கு வந்து இந்த வெசாக்கில் என்ன வித்தியாசமாக காட்டலாம்னு இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இருக்கிற பிரச்சனை வந்து ட்ரிப் அண்டு வரைக்குள்ள பகலில் தான் வருவினம், வெளி மாநிலத்திலேருந்து வாராக்க. அவைக்கு வந்து இப்போ நைட்டில் வந்து பார்க்கணுமெண்டா கஷ்டம். இப்போ நாங்கள் இங்கே இருந்ததால் அந்த உள்ளுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் ஒரு நைட் எஃபெக்ட் அண்ட் வீடியோ மட்டும் இல்லை ஆடியோ அண்ட் அந்த என்வாரன்மெண்ட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம், ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்குறதுக்கு. ஸோ இது வந்து எங்களுக்கு சாதாரண நாட்களில் வந்து நாங்கள் வந்து 9 மணிலேருந்து நைட் 9-10 மணி மட்டும்தான் இது செய்கிறோம் நாங்கள். பட் இதுக்கு இந்த வெசாக்குக்காண்டி ஆக்கள் வர்ற மட்டும் நாங்கள் திறந்திருப்போம். அண்ட் ஸ்பெஷலி வந்து 12-13 தேதி வந்து நைட் 1 மணி மட்டும் திறந்திருப்போம். அண்ட் அதுவும் ஆக்கள் வாரணமெண்டா தொடர்ந்து அது நடக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மல் டிக்கெட் தான், எக்ஸ்ட்ரா காசு ஒன்றுமே இல்லை. இது பார்க்குறதுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்மோட நீங்கள் வந்தீங்கன்னா 200 ரூபா, நார்மல் பெரியாக்கள் வந்துச்சுன்னா 350 ரூபா தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு. டூரிஸ்ட்டுக்கு வந்து அதே நார்மல் ரேட் தான், $20. ரெண்டுமே பார்க்குறக்கு, இங்கேயும் பார்த்து ஒப்சர்வேஷன் டெக்கும் பார்க்குறக்கு $20 தான். இப்போ லோக்கல் ஆக்களுக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து மேலே பார்க்குறதுக்கு 200 ரூபா, இது பார்க்குறதுக்கு 200 ரூபா. பெரியாக்களுக்கு வந்து மேலே பார்க்குறதுக்கு 500 ரூபா ஒப்சர்வேஷன் டெக், கீழே பார்க்குறதுக்கு வந்து 350 ரூபா அடல்ட்ஸுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு 200 ரூபா. டிக்கெட் வந்து 850 ரூபா பெரியாக்களுக்கும் 400 ரூபா சின்ன பிள்ளைகளுக்குமே, ரெண்டுமே பார்க்கலாம். நாளைக்கு தொடங்குறோம், 18ஆம் தேதி மட்டும் பிளான் பண்ணியிருக்கிறோம், அடுத்த சண்டே மட்டும். எங்களுக்கு தொடர்ந்து டிமாண்ட் இருக்குமெண்டா தொடர்ந்து ரன் பண்ணுவோம். அண்டு கோயிங் ஃபார்வர்ட் பிற்காலத்தில் வந்து இது வந்து இப்போ முழு நேரம் வண்டி இல்லாமல் இப்போ வெளிநாட்டவர் வாரணம் தானே டூரிஸ்ட்டுக்கு வந்து காட்டுறதுக்காண்டி ஒரு வெசாக்குன்றது வந்து மே மாதம் மட்டும் வந்தா இல்லை, எப்போ வந்தாலும் காட்டுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அவர், ஒரு 4 மணி டு 5 மணியோ 3 மணி டு 4 மணியோ, அதை மட்டும் நாங்கள் இந்த வெசாக் இந்த இதை போடுற மாதிரி ஒரு பிளானும் இருக்குது. அநேகமாக இனிமேல் வருஷம் முழுக்க வெசாக் பார்க்குறேன்டா டோட்டஸ்டவருக்கு வரலாம்னு சொல்லலாம்.